ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஈரோடு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈரோடு ரெசிபீஸில் பீட்ரூட் பாஸ்தா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைனாக வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாஸ்தாவை நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வெங்காயம் வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு இல்லைங்க, கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டொமேட்டோ வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டைமில் பார்த்திங்கன்னா பாஸ்தா மசாலா வீட்லேயே கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு நான் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள், நான் அந்த ரெசிபியும் போடுறேன். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு அதோட பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய விடும், ஏன்னா கேரட் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கனாவே அந்த தண்ணியெலாம் ஊறி போயிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து பீட்ரூட் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் பாஸ்தா ரெடி. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட. இதை நீங்கள் கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.